குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். இன்று மத்திய பட்ஜெட் சாதனை படைக்கிறார் நிர்மலா. 18வது லோக்சபாவின் 2வது கூட்டம் நேற்று துவங்கியது. இன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின் 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இதன் மூலம் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைக்கிறார். தொடர்ச்சியாக 5 முறை முழு பட்ஜெட்டும் 1 முறை இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்த மறைந்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை நிர்மலா முறியடிக்கிறார். கடந்த 3 ஆண்டு காலமாக காகித பயன்பாடு இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த முறை அதே நடைமுறை தொடர உள்ளது. வளர்ச்சி இந்தியாவை உருவாக்குவோம் என்ற இலக்குடன் 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. பல்வேறு துறையினரின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று காலை 11 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. குறிப்பாக வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் மாற்றம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஹேட்ரிக் ஆட்சியின் ஹாட் சீட் பட்ஜெட் 2024-2025 நிதியாண்டுக்கான முழு மத்திய பட்ஜெட் பார்லிமெண்டில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் 3வது முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை இந்த ஆண்டில் அவர் தாக்கல் செய்யும் 2வது பட்ஜெட். ஏற்கனவே பிப்ரவரி 1 இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். இன்று அவர் தாக்கல் செய்யவுள்ள முழு பட்ஜெட் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாமானிய மக்கள் முதல் தொழில்துறையினர் வரை அனைவரிடமும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. வரி செலுத்துவோர் வரிச்சலுகையை எதிர்பார்க்கும் நிலையில் தொழில்துறையினரும் பல எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளனர். இந்தியா தனது பொருளாதார இலக்கை எட்டும் வகையில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் கொள்கைகளுக்கு பரவலான எதிர்பார்ப்பு உள்ளது. விவசாயம், நீர்ப்பாசனம் மற்றும் MSP உயர்வுக்கு விவசாயிகள் அதிக ஒதுக்கீடுகளை எதிர்பார்க்கின்றனர். கல்வி, சுகாதாரம், சாலை, ரயில்வேயில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த கணிசமான முதலீடுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா ஊரடங்கால் பெரிதும் பாதித்த சிறு, குறு, நடுத்தர தொழில்கள் மெல்ல மீண்டு வருகின்றன. அதற்கு உதவியாக சிறு, குறு, நடுத்தர தொழில்துறையில் வேலைவாய்ப்புகளை பெருக்கும் வகையிலும் பல்வேறு திட்டங்கள், சலுகைகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோழிப்பண்ணை, பால் பண்ணை, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட சிறு குறு தொழில்களுக்கு நிதியுதவி வழங்கும் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 20 லட்சம் ரூபாயாக உள்ள கடன் வரம்பை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. கடன் உத்தரவாதத்தை 2 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடியாக உயர்த்துவது, உலகளவில் பொருட்களை விற்பனை செய்ய ஊக்கத்தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை சிறு குறு தொழில்துறையினர் முன்வைக்கின்றனர். மேலும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க தொழில் வணிகம் செய்பவர்களுக்கு வாய்ப்புகளை அதிகரிப்பதோடு மானியம் வழங்க வேண்டும் என்று இந்திய தொழில் முனைவோர் சங்கம் கோரிக்கை வைக்கிறது. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கும் செயல்திறன் அடிப்படையில் ஊக்கத்தொகை வழங்கும் PLI திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்கிறது. உள்கட்டமைப்பு மேம்பாடு, டிஜிட்டல் மயமாக்கல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் முதலீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பட்சத்தில் சிறு குறு தொழில்துறையை மேம்படுத்த உதவும் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். பிரதமர் மோடி ராகுலை சந்திக்கும் ஸ்டாலின். பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் 27 நடக்க உள்ளது. 3வது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்ற பின் மோடி தலைமை வகிக்கும் முதல் கூட்டம் இது. அதில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் 26ஆம் தேதி டெல்லி புறப்படுகிறார். சமீபத்தில் மோடி பிரதமராக பதவியேற்ற போது முதல்வர் ஸ்டாலின் போனில் வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் நேரில் சந்திக்க டெல்லி செல்லவில்லை. தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக பிரதமரை முதல்வர் ஸ்டாலின் சந்திக்க உள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய நிலுவைத் தொகை, மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெறுவது குறித்து பிரதமர் மோடியுடன் முதல்வர் ஸ்டாலின் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் பதவியேற்றுள்ளதால் அவரையும் ஸ்டாலின் சந்தித்து பேசும் திட்டமும் உள்ளது. சட்டசபைக்குள் குட்கா விவகாரம், ஸ்டாலினுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டசபைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா கொண்டு சென்ற அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் இப்போதைய முதல்வருமான ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக MLAக்கள் மீது உரிமைக்குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது. அதன்படி ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் அந்த நோட்டீஸை ரத்து செய்தது. இதை எதிர்த்து தமிழக சட்டசபை செயலாளர் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், நீதிபதி C குமரப்பன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது.
அப்போது முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் கூட நோட்டீஸ் வரவில்லை என கூறப்பட்டுள்ளதாக நீதிபதி கூறினார். மேலும் ஸ்டாலின் உள்ளிட்ட பலருக்கு நோட்டீஸ் அனுப்பாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 4 பேருக்கு மட்டுமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது, கடந்த ஆட்சியில் நோட்டீஸ் அனுப்ப தவறிவிட்டனர் என தெரிவித்தார். இதையடுத்து எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ள ஸ்டாலின் உள்ளிட்ட அப்போதைய திமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். எங்களையும் என்கவுண்டரில் போற்றுவாங்க, கோர்ட்டில் நீதிபதி முன் கதறிய குற்றவாளிகள். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடிகள், வக்கீல்கள் என 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ராணிப்பேட்டையை சேர்ந்த ரவுடி பொன்னை பாலு உட்பட 11 பேர் 5 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்டனர். அப்போது போலீசாரின் பிடியில் இருந்து தப்பிய ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். மற்றவர்கள் விசாரணைக்கு பிறகு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து சென்னை புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த வக்கீல் ஹரிஹரனை போலீசார் கைது செய்து அதே சிறையில் அடைத்தனர். விசாரணையில் அவர்தான் கூலிப்படையினரை ஒருங்கிணைத்தது தெரிய வந்தது. இப்போது ரவுடிகள் பொன்னை பாலு, ராமு, வக்கீல்கள் அருள், ஹரிஹரனை காவலில் விசாரிக்க போலீசார் கோர்ட்டில் அனுமதி கேட்டனர். எழும்பூர் கோர்ட்டில் நீதிபதி ஜெகதீசன் முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது. ரவுடி பொன்னை பாலு உட்பட 4 பேரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது பொன்னை பாலு, அருள், ராமு ஆகியோர் போலீசார் ஏற்கனவே எங்களை காவலில் எடுத்து விசாரித்து விட்டனர். அப்போதுதான் எங்களுடன் விசாரிக்கப்பட்ட திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டார். எங்களுக்கும் அதே நிலை ஏற்படுமோ என பயமாக உள்ளது. எங்களை போலீஸ் விசாரணைக்கு அனுப்ப வேண்டாம் என நீதிபதியிடம் முறையிட்டனர். இதையடுத்து போலீஸ் காவலில் யாருக்கும் சிறு கீறல் கூட ஏற்படாது என நீதிபதி உறுதியளித்தார். இதை உறுதிப்படுத்தும் விதமாக போலீசிடம் உறுதி கடிதம் எழுதி வாங்கினார். தொடர்ந்து பொன்னை பாலு, அருள், ராமு ஆகியோரை 3 நாட்களும், ஹரிஹரனை 5 நாட்களும் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து நீதிபதி ஜெகதீசன் உத்தரவிட்டார். நிர்வாக காரணங்களுக்காக அரசு துறை உயர் அதிகாரிகள் அவ்வப்போது இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கம். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகும் தொடர்ச்சியாக அதிகாரிகள் மாற்றப்படுகின்றனர். அதிலும் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு பல IAS, IPS அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு உள்துறை செயலராக இருந்த அமுதா, சென்னை மாநகராட்சி கமிஷனராக இருந்த ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது மேலும் பல IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆவடி மாநகராட்சி கமிஷனராக இருந்த ஷேக் அப்துல் ரஹ்மான் நகராட்சி நிர்வாக இணை கமிஷனராக மாற்றப்பட்டுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட வளர்ச்சி வாரிய சென்னை மாவட்ட வருவாய் அதிகாரி துர்காமூர்த்தி வணிக வரி இணை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். பெரம்பலூர் கலெக்டர் கற்பகம் நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இணை செயலராகவும், தமிழ்நாடு கைவினைப் பொருள் வளர்ச்சி வாரிய நிர்வாக இயக்குநர் கவிதா ராமு அருங்காட்சியகங்களின் இயக்குநராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். பவர்பென் நிறுவன நிர்வாக இயக்குநர் அம்பலவாணன் தொழில் முனைவோர் வளர்ச்சி நிறுவன இயக்குநராகவும், நிதித்துறை இணை செயலாளர் கிருஷ்ணன் உன்னி கணக்கு மற்றும் கருவூலத்துறை ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் கூடுதல் கலெக்டர் சுகபுத்ரா நெல்லை மாநகராட்சி கமிஷனராகவும், இணை தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் ஹுசூர் மாநகராட்சியின் ஆணையராகவும் மாற்றப்பட்டுள்ளார். பொதுத்துறை துணை செயலாளர் பொறுப்பில் இருந்த அனு கடலூர் மாநகராட்சி கமிஷனராகவும், நாகை DRDA திட்ட அதிகாரி ரஞ்சித் சிங் சேலம் மாநகராட்சி கமிஷனராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை விருந்தினர் இல்ல வரவேற்பு அதிகாரி கந்தசாமி ஆவடி மாநகராட்சி கமிஷனராகி உள்ளார். குடிமைப் பொருள் விநியோக கார்ப்பரேஷன் பொது மேலாளர் சதீஷ் ஈரோடு கூடுதல் கலெக்டர் மற்றும் DRDA திட்ட அதிகாரியாகவும் மாற்றப்பட்டுள்ளார். கைத்தறித்துறை கமிஷனர் விவேகானந்தன் நகர்ப்புற நிதி மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி கழக நிர்வாக இயக்குநராகவும், பொதுத்துறை கூடுதல் செயலாளர் சிவஞானம் சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணைய செயல் அதிகாரியாகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தொழில் முனைவோர் வளர்ச்சி நிறுவன இயக்குநர் அமிர்த ஜோதி கைவினைப் பொருள் வளர்ச்சி கார்ப்பரேஷன் நிர்வாக இயக்குநராகவும், நகர்ப்புற நிதி மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி கார்ப்பரேஷன் நிர்வாக இயக்குநர் அனீஷ் சகப்ரா திருப்பூர் வளர்ச்சி கழக நிர்வாக இயக்குநராகவும் இடமாற்றம் செய்து தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார். சென்னை ICF ஆலையில் 5 வந்தே பாரத் ரயில்கள் தயார். சென்னை பெரம்பூரில் உள்ள ICF எனப்படும் ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையில் 500க்கும் மேற்பட்ட வடிவமைப்புகளில் 75,000த்திற்கும் அதிகமான ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக இங்கு வந்தே பாரத் ரயில்கள் தயாராகின்றன. இதுவரை 60க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன.
தற்பொழுது 5 புதிய வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அவைகளில் இறுதிக்கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்த 2 வாரங்களில் இந்த ரயில்கள் வாரியத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். எந்த வழித்தடங்களில் இயக்குவது குறித்து ரயில்வே வாரியம் அறிவிக்கும் என ரயில்வே அதிகாரிகள் கூறினர்.